இப்போ நம்மளோட முதல்வர் விஜய் அவர்களை அண்ணாமலை நடந்தா ஸ்டாப் பண்ண முடியுமா? பாஜக ஏற்கனவே 3% சீட் இருக்கா? ஆமா. ஓகேங்களா, அதுல பாதி வந்து 1.5% வாங்கிக்குவார். அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா பாஜகவுக்கு தான் ஆபத்து. அண்ணாமலை வரதுனால தளபதி விஜய்க்கு வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது. தமிழக ஜனதா கட்சின்னு எனக்கு தெரிஞ்சு வந்து அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் உங்க சேனல் வழியாக. காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட அவங்க வரட்டும், அவங்கள கூட நம்ம வெல்கம் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் அவங்க கூட வந்து எதிர்கட்சியாக நிற்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த தீய சக்தி, தூர சக்தி, சக்தியே இல்லாதவன், சத்து மாவு திங்கிறவன், முட்டி செத்தவன் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு புதியவர்கள் வரந்துச்சுன்னா அவங்கள நான் வர வைக்கிறேன். பாப்புலர் பொலிட்டிஷியன் இன் இந்தியா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிரதமர் வந்து நரேந்திர மோடி. நமக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ அவர் நம்பர் 1 இருக்காரு. நம்பர் 2ல வந்து நம்ம சிஎம் விஜய் இருக்காரு. ஓகேங்களா, நம்பர் 3ல ராகுல் காந்தி இருக்காரு. நெக்ஸ்ட் இந்தியா கூட்டணியில வந்து விஜய் வந்து ஒரு பெரிய பங்கு வகிப்பாரு. என்டிஏ அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய தலைவலியே அவர் தான். இந்த பொலிட்டிக்கல் எனிமிக்கே வந்து இந்த நிலைமைனா ஐடியாலஜிக்கல் எனிமிக்கு எந்த நிலைமை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2029 எலெக்ஷன்ல யூ வில் ஹாவ் அ கிரேட் ஹிட். ஓகேங்களா, இந்தியா கூட்டணி கண்டிப்பா வந்து ஆட்சி அமைக்கும். ஓகே, அதுக்கு வந்து முழு பெரிய காரணமா பேக் போனா வந்து நம்ம அண்ணன் தளபதி விஜய் இருப்பாரு அப்படின்னு. சார், அடுத்தபடியா இன்னைக்கு தமிழகத்துல மிக முக்கியமான டாபிக்கே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறான்ற தகவல் ரொம்ப வேகமா இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அவர் கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்ல பார்த்தோன்னா அது உண்மைன்ற மாதிரி தான் கன்வே ஆகுது. பிளஸ் இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம், நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க போற நியூஸ்மே அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு என்ன சார் தோணுது? அண்ணாமலை அவர்களின் புதிய கட்சி பேர் கூட வெளிவந்துருச்சு, மக்கள் சக்தி இயக்கம்னு சொல்றாங்க. தமிழக ஜனதா கட்சின்னு எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு. நீங்க அப்படின்னா நிறைய நீங்க சொல்றீங்க. புதிய யாரா இருந்தாலுமே சரி, அவரு வந்து யாரா இருந்தாலுமே வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் உங்க சேனல் வழியாக வர வைக்கிறோம். வேற என்ன பண்றது? இல்ல, ஆக்சுவலா வந்து இட் இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்க. யார் வேணா நிக்கலாம். நான் எதிர்கட்சியே இல்ல அப்படின்னு சொல்றது வந்து என்னோட இது கிடையாது. ஏன்னா மக்களின் ஆதரவு தான் நான் சொல்றேன். புரிஞ்சுங்களா, என்னோட ஆதிக்கம் கிடையாது. புரிஞ்சுங்களா, என்னோட ஆதிக்கம் கிடையாது. அதாவது விஜய் 10 சீட்டு கூட வரமாட்டாங்க அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாது. மக்களின் ஆதரவு அந்த அளவுக்கு பெறுவாரு அப்படின்றது தான் என்னோட கூற்றா நான் சொல்றேன். அப்படிங்கும் போது மற்ற கட்சிகள்லாம், இந்த எல்லா கட்சிகளும் இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து வச்சுதான் இது வருவாரு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா எதிர்கட்சிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா, எதிர்கட்சிங்கிறது இந்த கான்ஸ்டிடியூஷன்ல கண்டிப்பா இருக்கணும். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிக்கு நீ மனுஷனா கூட நீ வாழலையே. நான் சொல்றேன், நீங்க எந்த கட்சி வேணா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கு, அவ்வளோ ஆதிக்கம், மன்னராட்சி, புரிஞ்சுக்கலாம், பணநாயகம், ஜாதி அரசியல், புரிஞ்சுக்கலாம், மத அரசியல், புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வச்சு நீ வந்து கட்சி நீ பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாமே அழிஞ்சு போனோம். புதிய சிந்தனை உள்ள மக்களுக்கு யார் வேணா வரட்டும். ஐ வெல்கம் ஆல் இண்டியா காக்ரோச் பார்ட்டி ஆல்சோ. காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட அவங்க வரட்டும், அவங்கள கூட நம்ம வெல்கம் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் அவங்க கூட வந்து எதிர்கட்சியா நிக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த தீய சக்தி, தூர சக்தி, சக்தியே இல்லாதவன், சத்து மாவு திங்கிறவன், முட்டி செத்தவன் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு புதியவர்கள் வரந்துச்சுன்னா அவங்கள நான் வர வைக்கிறேன். நம்மளோட முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவரோட அசுர வளர்ச்சி பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு. பல ஜேர்னலிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு 30 ஆண்டுகள் தாவேக்கா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கருத்து போயிட்டு இருக்கும்போது பாஜகவால அதை ஹேண்டில் பண்ண முடியலையா, அதை அவங்களால பொறுத்துக்க முடியல. முதல்வர் விஜய் அவர்களை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு சரியான ஆள் தேடுறாங்க. அது அதிமுகவால முடியல, திமுகவால முடியல. ஸோ அண்ணாமலை தான் அது மிக சரியான ஆள் அவங்க பார்த்து விஜய்க்கு எதிராக அவங்க ஒரு டர்ன் பண்ண ட்ரை பண்ணாங்களோ. இன்னைக்கு வந்து விஜய் அரசியல் வந்து தமிழகத்தை தாண்டி போயிட்டு இருக்குன்றதை நான் இன்னைக்கு உங்கள்ட்ட பதிவு செய்யறேன். தமிழகத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. ஆஸ் பர் த டேட்டாஸ் வாட் வி ஃபவுண்ட் இந்த பாப்புலாரிட்டி ஸ்டேட்டஸ் நீங்க பாத்தீங்கன்னா, பாப்புலர் பொலிட்டிஷியன் நீங்க சும்மா இல்லை, நீங்க ப்ரௌஸ் கூட பண்ணி பாருங்க. ஓகேங்களா, பாப்புலர் பொலிட்டிஷியன் இன் இந்தியா நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிரதமர் வந்து நரேந்திர மோடி. நமக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ அவர் நம்பர் 1 இருக்காரு. நம்பர் 2ல வந்து நம்ம சிஎம் விஜய் இருக்காரு. ஓகேங்களா, நம்பர் 3ல ராகுல் காந்தி இருக்காரு. நம்பர் 4ல வேற யாரோ இருக்காங்க. நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு. நம்பர் 6ல மம்தா பானர்ஜி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் 10ல வந்து ஜாஸ்தியா சவுத்து தான் இருக்குது. நரேந்திர மோடி, ராகுல் காந்தியை கூட நீங்க நார்த்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அப்படி வச்சு மம்தா பானர்ஜி வச்சு பார்த்தாங்கன்னா பாக்கி எல்லாருமே வந்து சவுத்துல தான் இருக்கிறாங்க.
அப்படின்ற மாதிரி வந்தாங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் பொலிட்டிஷியன் நம்பர் 2 இடத்துல வந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சு இன்னைக்கு 10ஆம் தேதி, இன்னைக்கு என்னமோ 1ஆம் தேதி இருக்கும், 22 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் பொலிட்டிஷியன் இந்தியாவாக இருக்கிறார் அப்படின்னதுக்கு நெக்ஸ்ட் இந்தியா கூட்டணியில் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய பங்கு வகிப்பார். புரிஞ்சுங்களா? என்டிஏ அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலியே அவர் தான். இன்னைக்கு வந்து திமுக அரசு எப்படி தீய சக்தியாகி எப்படி அழிஞ்சு போச்சோ அவர் எப்பவுமே டிக்ளேர் பண்ணிட்டாரு. இந்த பொலிட்டிக்கல் எனிமிக்கே வந்து இந்த நிலைமைனா ஐடியாலஜிக்கல் எனிமிக்கு எந்த நிலைமை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் காயின் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் 2த்தையும் அடிச்சாரு. ஸ்டேட்டையும் அடிச்சாரு, சென்ட்ரலையும் அடிச்சாரு. சென்ட்ரலை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டா, ஸ்டேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாப்ல, சென்ட்ரலுக்கு இப்போ ஸ்டெப் ஆன் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் நான் சொல்றேன் 2029 எலெக்ஷன்ல யூ வில் ஹாவ் அ கிரேட் 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 ஹிட். ஓகேங்களா? இந்தியா கூட்டணி கண்டிப்பா வந்து ஆட்சி அமைக்கும். ஓகே, அதுக்கு வந்து முழு பெரிய 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 காரணமா வந்து பேக் போனா வந்து நம்ம அண்ணன் தளபதி விஜய் இருப்பாரு அப்படின்றத நான் பதிவு செய்யறேன். ஓகே சார், இப்ப நம்மளோட முதல்வர் விஜய் அவர்களை அண்ணாமலை நடந்தா ஸ்டாப் பண்ண முடியுமா? ஏன்னா அவர் அசுர வளர்ச்சி பெரிய வேகத்துல இருக்காரு. ஆனா பாஜகவோட ஆசை அதுவா தான் இருக்குது. எப்படியாவது நிறுத்தணும்னா அதிமுக அலைன்ஸ்குள்ள இழுக்க பார்த்தாங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள அந்த சிபிஐ எல்லாம் வச்சு இழுக்க பார்த்தாங்க. பட் ஆனா அதுவும் முடியல. திமுக ஜெயிக்கும்னு பார்த்தாங்க, அவங்களும் ஜெயிக்க முடியலன்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்களை அண்ணாமலை ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆரம்பிக்கிறாருன்னே வச்சுக்கோங்க, கட்சி ஆரம்பிக்கிட்டு எல்லாம் பண்ணட்டும். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து பாஜக ஏற்கனவே 3% சீட் இருக்கா? ஓகேங்களா? அதுல பாதி வந்து 1.5% வாங்கிக்குவார் அண்ணாமலை. 1.5% வாங்கிக்குவார். பாஜக திரும்பவும் பாலுங்களத்துல தள்ளப்படும். புரிஞ்சுங்களா? இந்த ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸே ஆகாதுன்னு தான் நான் சொல்றேன். அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா பாஜகவுக்கு தான் ஆபத்து. ஏன்னா முன்னாடி என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு 18% வாக்கு வரைக்கும் வந்துச்சு. ஓகேங்களா? அந்த 18% வாக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது பேட் ஹிட் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் கொடுத்துச்சு. ஓகேங்களா? கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகல சூப்பர் ஸ்டாருக்கு. புரிஞ்சுங்களா? அது இன்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹிந்துத்துவா நண்பர்களும், ஓகேங்களா, வெரி ஃபியூ கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸும் மற்ற அண்ட் வெரி ஃபியூ செக்குலர் ஹிந்துஸ் ஓட்டு மட்டும் தான் வந்து அவரை நோக்கி வந்துச்சு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக அரசு அவரை வந்து கட்சி ஆரம்பிக்காம விட்டுச்சு. அதுக்கு அவர் பல ரீசன் சொல்லுவாரு. உடம்பு சரியில்லைம்பாரு. இப்போ வரைக்கும் சினிமா நடிச்சுட்டு இருப்பாரு. 200 கோடி சம்பளம் வாங்குவாரு. புரிஞ்சுங்களா? அதனால நீங்க வந்து அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும். இதே சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த கட்சியில இருந்து அந்த சிந்தனை உள்ளவர்கள் ஆரம்பிச்சாங்கன்னா அது பாஜகவுக்கு பெரிய ஹிட்டா தான் இருக்கும். ஓகே சார், இப்போ இதுக்கப்புறம் ஆட்சி பிடிக்க திமுகவும் ட்ரை பண்ணுவாங்க, அதிமுகவும் ட்ரை பண்ணுவாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் அண்ணாமலை இணைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அங்க இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்ல இருந்து வந்த ஒருத்தர் தான் அண்ணாமலை, பிஜேபில இருந்து வந்த. இல்ல, ஆக்சுவலா வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்ன்றது இன்னைக்கு எல்லாமே பொலிட்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம போய் சேர்றாங்க. புரிஞ்சுங்களா? இப்ப அண்ணாமலை கொடுத்துற வாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அகைன்ஸ்ட் த சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கு. இருமொழி கொள்கையை எதிர்த்திருக்காரு, முன்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கையை வந்து ஆதரிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது இட் ஸ்டாண்ட் இஸ் கெட்டிங் டிஃபர்டு. ஓகேங்களா? ஈ கேன் பி அ பார்ட் ஆஃப் விஜய். அவர் அண்ணாமலை வரதுனால தளபதி விஜய்க்கு வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது. நோ பிக் டிஃபரன்ஸ். அது இந்த சைடு சேர்ந்தாலும் சரி, அந்த சைடு சேர்ந்தாலும் சரி, நோ பிக் டிஃபரன்ஸ். சார், அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான கேள்வினா, முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தலை. இதுக்கு முன்னாடி பிரச்சாரம் நடத்துறப்ப அப்பயும் சந்திக்கல. அப்ப சந்திக்காம இருந்தது கூட ஒரு குறிப்பிட்ட நியாயம் இருந்தது. ஏன்னா அப்படின்னா அப்ப வந்து திமுக ஆட்சியில் இருந்தாங்க. மேபி அவருக்கு அகேன்ஸ்டா சில கேள்விகள் கேட்கப்படலாம், பிரஸ் அவருக்கு அகைன்ஸ்டா திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஆட்சியில் இருக்கிறதே அவரு தான். அந்த முதல்வர் நாட்காலையிலேயே அவரு தான் இருக்காரு. இன்னமுமே பிரஸ்ஸை சந்திக்காம இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு பிரஸ்ஸுமே கேட்கறாங்க, பல ஜேர்னலிஸ்ட் அரசியல் கிரிட்டிக்ஸும் கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது என்ன இருக்குது, அது தனிப்பட்ட மனிதன். இது என்னென்ன மெசேஜஸ்னால் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரணுமோ அந்த மெசேஜஸ்னால் வருது. ஓகே, புரிஞ்சுங்களா? நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னத்துக்கு வந்து நான் ப்ரெஸ்ஸை கேட்கணும், இதை கேட்கணும், அதை கேட்கணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அமைச்சர்கள் சந்திக்கிறாங்க. அந்த தொழில் ரீதியாக அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கிரீவியன்சஸ்னால் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து வழக்கறிஞர் அப்பாயின்ட் பண்ண போகிறோம் ஹைகோர்ட்லன்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் இபிஐ பற்றி எப்படின்னு பேசியிருக்காரு. இன்றைக்கி நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருமே அவங்க பேசுகிறாங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட், அதாவது உங்கள் ஆசைங்களுக்குன்னா வந்து நீங்கள் பேசக்கூடாது. இல்லை சார், ஆட்சியாளர் அப்படின்றவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். அதுனா நீங்கள் உருவாக்குனது தானே சார், நீங்கள் உருவாக்குன ஒரு விஷயம் தானே.
இட் இஸ் நாட் அ டிட்டர்மைன்டு ஒர்க். இன்னைக்கு வந்து அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க எத்தனை டிவி வந்து நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க கேட்குற கேள்விக்கே நான் பதில் சொல்றேன். எத்தனை டிவி வந்து நடுநிலையா இருக்கு? நடுநிலையா டிவியே இல்லைங்க. எல்லா டிவியுமே வந்து பாத்தீங்கன்னா 75% டிவி வந்து பாத்தீங்கன்னா திமுக ஓடிச்சு, 25% வந்து அதிமுக ஓடிச்சு. இந்த ப்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு இந்த ப்ரெஸ்ஸுக்கு நான் என்னத்துக்கு பதில் சொல்லணும்? நான் என்னத்துக்கு சொல்லணும்? நானே அவருக்கு அட்வைசரா இருந்தேன்னா இவங்க இல்லைன்னா பார்க்காதீங்க. புரிஞ்சுங்களா? நீங்க சொல்லுங்க, நான் டிவி பேரை சொல்றேன், யார் வச்சிருக்காங்க, நீங்க எல்லாம் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், சொல்லுங்க. எல்லாமே ஒரு கட்சிக்காரன் டிவி வச்சிருக்காங்க. நம்ம கட்சிக்காரன் யாருமே டிவி வைக்கல. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா why I should go and talk in the opposite end. நான் எதிர்கூடாட்டத்துல எதுக்குங்க போய் உட்காந்து பேசணும்? இன்னைக்கு பிரஸ்ஸே நான் நம்பிக்கை இல்லைங்க. இன்னைக்கு நான் இன்னைக்கு டு பி வெரி வெரி ஃப்ராங்க், நான் வந்து டிவி சேனலுக்கு போறது, டிபேட்ஸுக்கு போறதே நான் நிப்பாட்டிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுநிலையா இருக்க 2-3 சேனல்கிட்ட பேசுறேன். புரிஞ்சுங்களா? மற்றபடி ஐ டோன்ட் டூ இட். புரிஞ்சுங்களா? அங்க வரவங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத பீப்புளா கொண்டு வராங்க டிபேட்ஸுக்கு. இந்த மாதிரி ஒரு மரியாதை தெரியாத ஆளுங்க தான் வராங்க. அந்த மாதிரி விஷயத்த நடுநிலையாளரும் பாத்தீங்கன்னா 4 பேர் இங்கே ஒருத்தர் போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் கேவலமா நடக்குது. ஸோ ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இட் செல்ஃப். பட் தென் வை ஐ ஷுட் மீட் த பிரஸ்? நானே ஒரு ஆரோக்கிய சதீஷ்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் அட்வொகேட். புரிஞ்சுங்களா? நானே வந்து பாத்தீங்கன்னா என்னதுக்குப்பா இவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் வந்து எதுக்கு he has to go and talk in the opposite then? பத்திரிகையாளர்னா நீங்க நடுநிலைன்னு சொல்லுங்க. என்னைக்கு நீங்க நடுநிலைன்னு நீங்க நடுநிலைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டு வாங்க. அன்னைக்கு இந்த கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சார், அடுத்தபடியா அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் தன்னோட எம்பி பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. தாவேக்காதுக்கான அந்த இடத்தை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட முதல் எம்பி வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக. நான் அன்னைக்கே பதில் சொன்னேன். அவர் ஜெயிச்ச உடனே, சி.வி. சண்முகம் ஜெயிச்ச உடனேக்கே நான் சொன்னேன் அவர் கண்டிப்பாக வந்து ரிசைன் பண்ணுவார். ஸோ முதல் எம்பி இன்னைக்கு ஆஸ் பர் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது தாவேக்காக்கு தான் வரும். ஓகேங்களா? அப்படிங்கும் போது டெல்லியிலேயும் கூடிய சீக்கிரத்தில் தாவேக்கா கால் பதிக்கும். ஓகே, இறுதியான கேள்வி சார். இப்போ பார்த்தோம்னா இப்போ கடந்த 22 நாட்களாகவே பல்வேறு கிரைம் நடந்திருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் பதில் சொல்லிட்டாரு. அது சென்ற ஆட்சியோட நீட்சி தான் அதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் பார்த்தாலுமே அந்த கோயம்பேடுல அந்த பார்ல ஒரு பொண்ணு இறந்து போனது, மதுரையில் ஒரு 17 வயசு பையன் வெட்டி கொள்னது, இந்த மாதிரி பல கிரைம்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இது விஜய் அவர்கள், நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி ஸ்டாப் பண்ண போறாரு? இதுக்கான ஒரு ப்ராப்பரான பதில் அவங்ககிட்ட இருந்து இல்லையான்னு தோணுது. அமைதியாக கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இப்போ நடக்கக்கூடிய கிரைம் பற்றி உங்களுக்கான என்ன நினைக்கிறீங்க சார்? நான் வந்து ரொம்ப கிளியராக இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனையும் கோர்ட்டையும் இன்னும் க்ளோஸ் பண்ண போகிறதில்லங்கிறத உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் வந்து ஹவு இட் இஸ் ஹேப்பனிங், எவ்வளோ ஃபாஸ்டனாக இருக்கா அட்மினிஸ்ட்ரேஷனை, உடனடியாக நடவடிக்கை இருக்காங்க, உடனடியாக நடக்குதா அப்படிங்கும் போது இங்கே வந்து இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரவுடி பொம்பளை பொறுக்கி, கஞ்சா விற்கிறவன், ட்ரக்ஸ் விற்கிறவன், புரிஞ்சுங்களா, எல்லாமே வந்து காந்தியாவை மாறிட்டாங்க. இல்ல ஸோ எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. அவங்க என்னன்னா விட்டு வச்சது வள்ளியர் அரசு, அதை தான் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அவங்கள அடுக்குமாருக்கு கொண்டு வந்து இந்த ரவுடி பசங்க இந்த மாதிரி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ற வேலை வந்து ஒருத்தர் இருக்கு. இன்னைக்கு நான் திரும்ப பதில் சொல்ல வேண்டியது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் தான் நம்ம பார்க்கணும் ஒரு கவர்மெண்ட் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுது. அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா ஆளுங்களுமே தப்பு பண்ணியிருந்தா கட்சி விட்டு நீக்கிட்டு உடனே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்றாரு. புரிஞ்சுங்களா? அதுதான் வந்து விஜய், தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். யார் அந்த சாருன்றதுக்கு இன்னும் சார் தெரியாம நீ கலைஞ்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இது அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. அவங்க பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அமைச்சருங்களா அவங்க காப்பாத்திக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் தன் கட்சிக்காரங்களே வந்து தண்டிக்கிறாரு. புரியுது? இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். சோ ஹி டஸ் த வெரி குட் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது இதுல வந்து பதிவு செஞ்சுக்கலாம். ஓகே சார், இவ்வளவு நேரம் இன்டர்வியூ ரொம்ப அருமையா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திப்போம். நன்றி சார். தேங்க்யூ.